திருப்பாவை பாசுரம் 29 மார்கழி மாதத்தில் கடைசி தினத்தில் பாட வேண்டிய 29வது பாசுரம். பாசுரங்கள் மொத்தம் 30 ஆகும். ஆனாலும் தை 1ஆம் தேதி அந்த 30வது பாசுரம் நிரம்ப பெற்றிருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். மேலும் உத்தராயண புண்ணிய காலமாக சொல்லக்கூடிய அந்த தினத்தில் 30வது பாசுரம் நிறைவு பெற்று அம்பாள் ஆகப்பட்டவங்க இறைவனோடு கலப்பதற்கு உண்டான கடைசி தின பாசுரமாக அமைஞ்சிருக்கும். நம்ம இன்றைய 29வது பாசுரமும் மற்றும் 30வது பாசுரங்களும் நீங்கள் சேர்த்து படிக்கலாம். அல்லது கடைசி தினத்தில் 30வது பாசுரங்கள் தை 1ஆம் தேதியும் படிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம இன்றைய தினத்தில் நம்ம 29வது பாசுரங்கள் பார்த்து தை 1ஆம் தேதி 30வது பாசுரம் பார்க்குமாறு அமைஞ்சிருக்கும். இன்றைய தினத்தில் பாசுரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னாக்கா, ஆண்டாள் நாச்சியார் இறைவன் கிட்ட என்ன விஷயங்கள் கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய பிறவி எப்படி அமைய வேண்டும், வருங்காலத்தில் எப்படி அமைய வேண்டும்ன்றதையும் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்ன வேண்டுமோ கடைசி பிறவியாக இருந்தாலும் சரி, 7 பிறவிகளாக இருந்தாலும் சரி, அவங்க இறைவனுடைய பாதத்தில் நோக்கி தான் இருக்கணும். இறைவன் அவங்க குலத்திலே பிறக்கணுன்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் பாடல் வரிகள் முழுவதும். இது தவிர்த்து அவங்களுக்கு பொருள் பற்று இதெல்லாம் பற்றி கேட்டிருக்க மாட்டாங்க. நேற்றைய பாசுரத்தில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஆசை போல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய பாசுரத்தில் எனக்கு அதெல்லாம் பொருள் கேட்குறதா மாதிரி இல்லாமல் இருக்கணும், ஆனால் இருந்தாலும் இந்த பாசுரம் முழுவதும் உங்களை நாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அவங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். திருப்பாவை 29. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து ஒற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாதே. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமை யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடல் வரியை நிறைவு செய்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். சிற்றும் சிறுங்காலே உன்னை சேவித்தேன் அப்படின்னா என்னென்னாக்கா, சின்ன சின்ன இந்த சிறிய விடிற்காலை பொழுதிலே நாங்கள் உங்களை சேவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், உற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னும்போது, உன்னுடைய பொற்பாதத்தை நாங்கள் பொருளுக்காக மற்ற விஷயத்துக்காக வணங்கலை அப்படின்ற மாதிரி அந்த அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க. பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ, பெற்றம்னா பசுக்களை மேய்த்து உண்ணும் குலத்தில், மேய்த்துண்ணும் குலத்திலும் போது பசுக்கள் வழியாக மேய்ச்சி அதன் வழியாக வாழக்கூடிய மக்கள் பிறந்த அந்த மக்கள் கூட்டத்தில் பிறந்த நீ, ஆயர் குலத்தில் பிறந்த நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாதே அப்படின்போது, நாங்கள் சின்ன சின்ன வேண்டுதல் சின்ன சின்ன வழிபாடுகள்லாம் செஞ்சோம், அதெல்லாம் கண்டுக்காமல் போகாத அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அடுத்தது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படின்னும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் சின்ன சின்ன பொருளுக்காகவோ சின்ன சின்ன ஆசைகளுக்காகவோ நாங்கள் விரதத்தை மேற்கொள்ளலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு அப்படின்னும்போது, எந்தெந்த பிறவிகள் எடுத்தாலும் எங்களுடைய 7 பிறவிகளாக இருந்தாலும் அது உன்னோடு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த லைனில் சொல்கிறாங்க. உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னும்போது, எந்தெந்த பிறவிகள் எடுத்தாலும் நான் உனக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த அடுத்த லைனில் சொல்லியிருப்பாங்க. மற்றை நாம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் அப்படின்ற மாதிரி கடைசியாக முடிக்கிறாங்க. மற்ற எந்த விருப்பங்களாக இருந்தாலும், என்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதை என்னுள் இருந்து நீ அகற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆசைகளையும் எல்லா காம உணர்வுகளையும், காமம்னா ஆசைன்னு அர்த்தம், என்னுள்ள இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு பாடல் வரிகளை நிறைவு செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா, காலை பொழுதில் போய் கிருஷ்ணனை வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுடைய ஆசைகளை சொல்கிறாங்க. நீ இது மாதிரி இந்த இடத்துல பிறந்திருக்க, நீ எப்பொழுதும் என்னுடைய குலத்தில் தான் பிறக்கணும், அல்லது நீ எந்த குலத்தில் பிறக்கிறியோ நான் அந்த குலத்தில் பிறக்கணும், நான் வேண்டது என்னுடைய சின்ன சின்ன ஆசைக்காக, எனக்கு வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், இதுக்காக நான் உன்னை வேண்ட வரல, நான் எந்த பிறவிகள் 7 பிறவிகள் எடுத்தாலும் உன்னோடு உன் குலத்தோடு நான் பிறக்க வேண்டும்
அப்படின்ற மாதிரி ஆசையை வச்சுட்டு, என்னுடைய வேண்டுதல் வந்து நீ கொஞ்சம் கவனம் செய்து எனக்கு வந்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை வந்து முழுமையாக நிறைவு செய்கிறாங்க. என்னை கண்டுகொள், என்னை வந்து விட்டுடாத, கைவிட்டுடாத அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது மாதிரி நாமும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டும்போது எனக்கு வந்து இதை கொடு, அதை கொடு, இதை தராத, அதை அப்படின்ற மாதிரி நம்ம எதையோ வேண்டிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு தேவையானதை நம்ம வேண்டுறது மறந்துடுறோம். அது எப்படி வேண்டணும் அப்படின்னு தான் இந்த பாடலில் நிரம்பியிருக்கும். அதனால் இறைவன்கிட்ட கேட்கும்போது எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய உணர்வுகள், காமம், குரோதம், மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீய எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்து போக்கி நல்ல உணர்வுகளை கொடுத்து நல்ல முறையில் இறைவனை அடைவதற்குண்டான பாதையை வந்து அவர் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத அவர்கிட்ட வேண்டுதல் வைக்க வேண்டும். நன்றிங்க. நமோ நாராயணா. மீண்டும் நாளை சந்திப்போம்.